ஹாய் ஆல். பௌர்ணமி அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷலுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே நிறைந்திருக்க நிறைய சீக்ரெட்ஸ் தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க இன்னும் டீப்பரான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த நாளில் நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அப்படின்றத நான் சயின்டிஃபிக்கோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு பௌர்ணமி கிளாஸ் வேணும், வர பிப்ரவரி 1 சாயந்தரம் 7:30 to 8:30 1 மணி நேரம் நிறைய ஹீலிங் செஷனோட ப்ளஸ் நல்ல ஒரு வைபோட நம்ம அந்த செஷனை கண்டக்ட் பண்ண போகிறோம். வேணுன்றவங்க மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்லாம் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பௌர்ணமி ஏன் மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பௌர்ணமிக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம்? ஆக்சுவலி நம்ம பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம் தாங்க. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம உடம்பிலும் இருக்கிறது. அதில் முக்கிய பங்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய நீர். கடலில் நீர் அலைகளை பார்த்துருக்கீங்களா? பௌர்ணமி அமாவாசையெல்லாம் ரொம்ப அதிகமான அலைகள் எழும்பப்படும் இல்லையா? நீர் எதனால் அப்படின்னா, நிலவு பூமிக்கிட்ட வரும்போது அதனுடைய அந்த ஈர்ப்பு விசையினால். அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் தண்ணி இருக்குல்ல. அப்போ என்ன ஆகும்? நம்ம உடம்புல மட்டும் இல்லை, நம்ம பிரெயின்லேயுமே அந்த ஃப்ளூயிடுன்றது இருக்கும். நீர் நிறைந்த அந்த ஒரு திரவம் போன்றது இருக்கும். அப்போ இந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பௌர்ணமி நாட்களில் நமக்குள்ள நிறைய மனமாற்றங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு மாதிரி ரொம்ப அதிகப்படியான சந்தோஷம், இல்லை ரொம்ப அதிகப்படியான மனக்குழப்பங்கள், ரொம்ப அதிகப்படியான ஒரு மாதிரி கோவம், ஸ்ட்ரெஸ்ஸு, பழைய ஞாபகங்கள். அப்படின்னா பழைய படத்துலலாம் பார்த்துருப்பாங்கல்ல, பௌர்ணமி அமாவாசைலலாம் ரொம்ப அதிகமாக அந்த மென்டலில் டிஸ்டர்ப் ஆனவங்களாம் அதிகமாக இன்னும் விகோரஸாக நடந்துப்பாங்க. அந்த மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க உடம்புக்குள்ளே ஏற்படுகின்ற அந்த மாற்றம், முக்கியமாக மூளையில் நடக்கக்கூடிய அந்த பிரெயின் வேவ்ஸோடைய டிஃப்ரென்ஸு. ஸோ இதுவும் இரவு நேரங்களில் அதிகமாக ஆகும். ஏன் அப்படின்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபீனியல் கிளாண்ட்லேருந்து நம்ம தூக்கத்தை வர வைக்கக்கூடிய அந்த மெலட்டனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்கும். அதுதான் நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டை ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை ஆக்டிவேட் பண்ணும். அதாவது நமக்குள்ளே இருக்க லாஜிக்கல் திங்கிங் உருவாகிற அந்த கான்ஷியஸ் மைண்ட், ஏன் எதற்காக இது நல்லதா கெட்டதான்னு ஒரு கேட் கீப்பர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த லாஜிக்கல் மைண்டெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுரும். தூக்க மோடுக்கு போகும்போது, ஆழ்நிலை உறக்கத்துக்கு போகும்போது நமக்கு எதுவுமே தெரியாது. எது சொன்னாலும் டைரெக்டாக அந்த ஆழ்மனதுக்கு டைரெக்டாக உள்ளே போயிடும். அதனால தான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்பொழுது தூக்க நிலைக்கு போகும்போது சொல்லுங்கள், டைரெக்டாக ஆழ்மனசுக்கு போகணும். இதில் யார் பவர்ஃபுல்? நிச்சயமாக ஆழ்மனது தான் பவர்ஃபுல். அப்போ ஆழ்மனதுக்கு போகணுன்னா எப்போ நம்ம இது பண்ணணும்? தூக்க நிலைக்கு போகணும். அதுலேயும் இந்த பௌர்ணமி நாட்களில் என்ன நடக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு வைப்ரேஷன், உடம்புக்குள்ளே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அதாவது நம்ம பிரெயின் வேவ்ஸ் பீட்டா வேவ்ஸ்லேருந்து ஆல்ஃபா அண்ட் தீட்டா வேவ்ஸ்க்கு மாற்றப்படும். அந்த சிக்னல்ஸ் வேரி ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, டைரெக்டாக நம்ம ரொம்ப எதெல்லாம் தீர்க்கமாக நம்பி எழுதுகிறோமோ, விஷுவலைஸ் பண்ணுறோமோ, அப்போது அது ரொம்ப ஆழமாக ஆழ்மனசுக்கு போய் பதியும். அப்போ அந்த நாளில் நம்ம பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ எப்படி நெகட்டிவான ஃபீலிங்ஸ் அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா, ஒரு மாதிரி ரொம்ப அதிகமான பயப்படுறவங்க இன்னும் அதிகமாக பயப்படுவாங்க. ஆழ் மனசுலேருந்து உள்ள எல்லாமே உள்ளே இருக்க பதிஞ்சிருக்க ட்ராமாஸ் எல்லாம் அன்றைக்கி ரொம்ப அதிகமாக ஞாபகம் வரும். ரொம்ப ட்ரிகர் ஆவாங்க. சின்ன சின்ன விஷயம் கூட சாதாரண நாட்களில் அட்ஜஸ்ட் பண்ணுற சில விஷயங்கள் கூட அன்றைக்கி ஏதாவது சொல்லும்போது ட்ரிகர் ஆகி கோவப்படுறது, மனதளவில் ரொம்ப நொந்து போகிறது, இப்படி நிறைய விஷயங்கள் ரொம்ப பூதாகரமான திங்க் பண்ணுற அளவுக்கு பெரிதாக நினச்சிட்ருப்பாங்க. ஏன்னா அப்போது உடம்புக்குள்ளே ஏற்படுகின்ற அந்த மாற்றத்தினால், மனதளவிலும் சரி நம்மளுடைய பிரெயின் வேவ்ஸ்லையும் சரி ஏற்படுகின்ற மாற்றத்தினால் இது ஏற்படும். அப்போது இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் நல்லபடியாக. அப்படின்னா நெகட்டிவ்க்கு மட்டும் இது ஆம்ப்ளிஃபை ஆகாது, பாசிட்டிவ்க்கும் ஆம்ப்ளிஃபை ஆகும். நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. அப்போது என்ன ஆகும்? நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணாலும் நிலவு ஒளி பயங்கரமாக பிரைட்டாக இருக்கும். மெலட்டனின் அப்போ டிஸ்டர்ப் ஆகும். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ஆழ்மனது திறக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய லாஜிக்கல் மைண்டு ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். அது வீக்கராக ஆகும்போது நம்ம ஆழ்மனது திறக்க ஆரம்பிக்கும் போது டைரெக்டாக அந்த டைமில் ரைட் பண்ணுறோம், இல்லை ஸ்ட்ராங்கராக விஷுவலைஸ் பண்ணுறோன்னா ஆழமாக போய் பதியும். அதனால் நைட் நேரங்களில் ரொம்ப சிறந்தது, அதுவும் பௌர்ணமி நேரங்களில். ஸோ அந்த நாட்களில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்? முதல்ல பழைய விஷயங்கள் எல்லாம் ஹீல் பண்ணணும். உங்களுக்கே தெரில, லைஃப்பில் நிறைய பிளாக்கேஜ் இருக்கும்ல, அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிறப்பாக உள்ள ஆழ்மனதுலேருந்து என்னெல்லாம் தோணுதோ அப்போது அதுக்கு ரீப்ரோக்ராம் மாதிரி நீங்கள் பண்ணலாம். எதெல்லாம் பிளாக்கேஜ்? மணி பிளாக்கேஜா, இல்லை லவ்வில் பிளாக்கேஜ், ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ஆழ்மனதுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்கான அஃபர்மேஷன் எழுதலாம். இல்லைன்னா ரைட் பண்ணலாம், ஸ்கிரிப்டிங் மாதிரி பண்ணி இதுதான் என் லைஃப், இப்படி தான் நான் வாழணும் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணி அந்த ஆழ்மனதுக்கு கொண்டு போகலாம். அமைதியான ஸ்டேட்டில் போயிட்டு
அந்த நிலவை பார்த்து நீங்கள் மாடியில் உட்காந்து அந்த மாதிரி பண்ணும்பொழுது நிச்சயமாக அது ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிட்டு வரும்போது ஆழ் மனசில் போய் பதிஞ்சிருச்சுன்னா உங்கள் லைஃப் மாறுறதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். எப்போவுமே விஷுவலைசேஷன் பண்ணும்பொழுது எழுதுறது இன்னும் பவர்ஃபுல். உங்கள் எனர்ஜி இன்னுமே அழகாக அந்த எழுத்து வடிவில் எனர்ஜி கன்வெர்ட் ஆகும். அப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் பயம் இருக்கிறதோ அந்த நாளில் ரொம்ப ஆழமாக மனசுக்குள்ளே இருக்க வலி, வேதனை, கோபம் என்னெல்லாம் டென்ஷனாக இருக்கும் அன்றைக்கி நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டிங் மாதிரி எழுதி எல்லா பயம் எல்லா கோபத்தையும் எழுதி நெருப்போட நெருப்பாக இது பண்ணி கொளுத்தி அந்த சாம்பலை பறக்க விட்டுருங்க. அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் எல்லா கோபத்தையும் எல்லா இதையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ரிலீஸ் பண்ணிட்டேன், என்னுடைய நெகட்டிவ் எனர்ஜியை நான் இந்த பிரபஞ்சத்தை கொடுத்துட்டேன், இப்போ நான் ரிலாக்ஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நீங்கள் அஃபர்ம் பண்ண நீங்கள் லைட் சாஃப்டாக ஆகிறத ஃபீல் பண்ணலாம். உங்ககிட்ட நீங்கள் பாசிட்டிவ் நிறைய விஷயங்களை உணர ஆரம்பிக்கலாம். நீங்கள் காம் டவுன் ஆகிறத உணர ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹீலிங் செஷன் இன்னும் டீட்டெயிலாக சக்ரா ஹீலிங்கோடு நாங்கள் இந்த February 1 7 to 8:30 மணிக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம். வேணுன்றவங்க மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் 10 பேட்சஸ்ங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. நிறைய ரிசல்ட்ஸ், நிறைய பர்சனலாக சொல்ல முடியாத சில விஷயங்கள் நிறைய சக்ஸஸை கொடுத்துருக்கு. நிறைய நீண்ட நாட்கள் நடக்காத எல்லா விஷயங்களும் சூப்பராக நடந்திருக்கு. ஸோ 11th பேட்ச் பிரம்ம முகூர்த்தம் February 6 ஸ்டார்ட் ஆகுது. மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் 30 days பர்சனல் கைடன்ஸோட உங்கள் ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கைடன்ஸோட ப்ளஸ் ஜென்ரல் கிளாஸ் லைவ் கிளாஸ் த்ரூ கூகுள் மீட்டில் டெய்லியும் காலையில் 30 days உங்களை எல்லா ஏரியாஸ்லேயுமே உங்களை கவர் பண்ணி போகிறோம். ஸோ அதுக்கான கிளாஸுமே February 3 ஸ்டார்ட் ஆகுது. மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருமா காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாமே ப்ரூவன் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். எல்லாமே நல்ல ரிசல்ட் தரக்கூடிய டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தயங்காமல் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நிறைய ரிசல்ட்ஸ் எங்களுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் செக் பண்ணிக்கலாம். வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அதுவே நீங்கள் காட்டுற ஒரு கிராட்டிடியூடாக இருக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.